ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்கள். 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு அக்கௌண்டன்சிக்காக நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அக்கௌண்டன்சியில் சென்டம் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 20 ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின் வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டாலும் நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸும் எழுதுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். சரியா? அதனால் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? ஆன்சர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக 2 மார்க்கில் கேட்குறாங்க. சரியா? அதாவது இங்கே பாருங்கள், வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் வாட் இஸ் கெய்னிங் ரேஷியோ, அதுக்கப்புறம் வாட் இஸ் ஓவர் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். கால்குலேட் தி குயிக் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரியா? கம்பல்சரியில். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் கேபிட்டல் மெத்தடை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர். சரியா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி ப்ரீ டிஃபைன்ட் லெட்ஜர் அவைலபிள் இன் டேலி ERP 9 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில கொஸ்டின் மட்டும் தான் தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டினும் நமக்கு வந்து தியரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை இஸ்யூ ஆஃப் ஷேரிங் ஆஃப் அதர் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்டன்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தியரி கொஸ்டினுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.